الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து ஷாமிற்கு சென்று திரும்பி வரக்கூடிய அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 313 பேர் பத்ர் என்ற ஒரு இடத்தை நோக்கி சென்றார்கள். செல்லக்கூடிய வழியிலே வியாபார கூட்டத்தை தடுக்க சென்ற அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் எதிரிகளுடைய தாக்குதல் நடக்கப் போவதை அறிந்து ஒரு மிகப்பெரிய போர் நடப்பது என்பதை உறுதி செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். சஹாபாக்களிலே முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ற இரண்டு கூட்டத்தை பிரித்து முஹாஜிர்களுக்கு தளபதிகளாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அன்சாரிகளுக்கு தலைவராக தளபதியாக யாரு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார். போரை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் அவர்களும் மிக்தாத் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த மூன்று தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முஹாஜிர்களுடைய படையில் இருந்த இந்த மூன்று தோழர்களும் முஹாஜிர்களுடைய நம்பிக்கையை முஹாஜிர்களுடைய நிலைமையை எடுத்துச் சொல்கிறார்கள். மிக்தாத் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே பனி இஸ்ரவேலர்கள் கூறியது போன்று நாங்கள் கூறுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வும் நீங்களும் போர் புரிய செல்லுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து அந்த போரை பற்றி வேடிக்கை பார்க்கிறோம், வெற்றியுடன் வந்தால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அது போன்று நாங்கள் கூறுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள், நீங்கள் எங்கே எங்களை அழைத்து சென்றாலும் அங்கே நாங்கள் வருவோம். அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதான கூட்டத்தார்கள், இப்போதுதான் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள். அதுவரை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அதிகமாக பழகாத தோழர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அன்சாரிகளிடமிருந்து யார் எழுந்திருக்கிறார்கள்? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகள் இந்த போரிலே கலந்து கொள்வார்களா மாட்டார்களா என்று தயக்கத்தில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நபி என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களை அழைத்து சென்று கடலிலே மூழ்க வைத்தாலும் நாங்கள் மூழ்க தயார். நீங்கள் யாருடன் எங்களை அழைத்து சென்று உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் உறவு வைத்துக் கொள்வோம். யாருடைய உறவை துண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவருடைய உறவை துண்டிக்கிறோம். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் செய்ய தயார். தயக்கம் காட்டாதீர்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்களிக்கிறான், இந்த போரிலே வெற்றியை கொடுப்பான் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். நான் பார்க்கிறேன், இவர்கள் இந்த இடத்திலே இறப்பார்கள், மரணிப்பார்கள், வெட்டி வீழ்த்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் எனது கண்களுக்கு முன்னால் காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். பத்ருடைய களம் பெரிய மைதானத்தை சுற்றி உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் நடந்து சென்று ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். யார் மக்காவாசிகளிலே இங்கே கலந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களா, மக்காவாசிகளுடைய ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படையை விட்டு விலகி சுற்றி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு வயதானவர் தோற்றமளிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவையான சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதானவரை அணுகி கேட்கிறார்கள், உனக்கு ஏதாவது இங்கே முஹம்மது என்பவரை பற்றியும் அவர்களுடைய மதீனா வாசிகளை பற்றியும் உனக்கு தெரியுமா? கேட்பவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், முஹம்மதையும் அவர்கள் தோழர்களையும் இங்கே நீ பார்த்ததா அடையாளம் இருக்கிறதா? போருடைய தந்திரம்
அதாவது நம்முடைய வருகையை பற்றி மக்காவாசிகள் அடையாளம் கண்டு கொண்டார்களா இல்லையா, மக்களுடைய உள்ளத்திலே நம்முடைய வருகை வந்து விட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் இந்த வயதானிடத்திலே, மதீனாவாசிகளையும் முகமதையும் நீ பார்த்ததாக, அவர்கள் வருவதாக உனக்கு செய்தி கிடைத்ததா? அந்த வயதானவர் சொல்கிறார், லா உஹ்பிருக்குமா ஹத்தா தஹ்பரானி மிம்மன் அன்துமா, நீங்கள் யார் என்பதை எனக்கு அறிவிக்காதவரை நான் அதை பற்றி உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அக்பர்தனா அக்பர்னாக, நீ அறிவி நான் அறிவிக்கிறேன். அப்படியா செய்தி? ஆம் அப்படித்தான், நீ அறிவித்தால் நான் அறிவிப்பேன். அவர் கூறினார், ஆம் எனக்கு செய்தி கிடைத்தது, முகம்மதும் அவருடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து கிளம்பி இந்த இடத்தை வென்றடைவார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்த நாளில் இருந்து நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் அந்த செய்தி உண்மை என்றால் இன்றைய தினம் அவர்கள் இந்த பத்ரை அடைந்திருப்பார்கள். மக்காவில் இருந்தும் செய்தி கிடைத்தது, குறைஷிகள் வருகிறார்கள் என்று. குறைஷிகளுடைய செய்தி உண்மை என்றால் அவர்களும் இன்றைய தினத்திலே இந்த களத்தை அடைந்திருப்பார்கள். வயதானவர் கேட்டார், நான் கூறிவிட்டேன், நீ கூறு முகம்மதே, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நான் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மைதான், படைப்புகள் அனைத்தும் தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்டவைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு குதிரையை திருப்பி செல்கிறார்கள். அவர் கேட்கிறார், தண்ணீரில் இருந்தா? தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறாயா? ஈராக்குடைய தண்ணீரா, யமனுடைய தண்ணீரா? இன்னும் இவர் புதிதாக ஏதோ சொல்லி செல்கிறார் என்று புலம்பிக் கொண்டே திரும்பி செல்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகைச்சுவை அப்படித்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை பார்த்து வருவதற்காக அலி, சுபைர், சஅத் இந்த 3 சஹாபாக்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். 3 சஹாபாக்களையும் தேடச் சொல்கிறார்கள். 3 சஹாபாக்களும் தேடிச் செல்கிறார்கள். அங்கே தண்ணீர் அருந்தும் மதீனாவாசிகள் தண்ணீர் அருந்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய கிணற்றின் அருகிலே குறைஷிகள் 2 பேர் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புடித்து அடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த கம்பை வைத்து சாத்து கேட்டாங்க, நீ எந்த ஊருக்கார? அவங்க சொன்னாங்க, நாங்க குறைஷிங்க. நீ அபூ சுஃபியானுடைய படைதானே என்று அடி. அவர்கள் கடைசியிலே சொன்னார்கள், ஆம் அபூ சுஃபியானுடைய படைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் உண்மையை சொன்னார்கள், நீங்கள் அடித்தீர்கள். அவர்கள் பொய் சொல்லி விட்டார்கள். அவர்கள் அபூ சுஃபியானுடைய படை அல்ல, குறைஷிகளுடைய படைதான். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மக்காவாசிகளின் வருகையை குறித்து உனக்கு தெரியுமா? அபூ சுஃபியானுடைய படையும் அபூ ஜஹலுடைய படையும் இங்கே அடைந்ததை நீ அறிவாயா? உண்மையை சொல்கிறேன் முஹம்மதே, அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாத எண்ணிக்கை எல்லாம். ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள்? 9 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள், 10 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள். அப்படியா? அவர்கள் 1000த்திற்கும் குறைவானவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். 1000 பேர் அல்லது 900 பேருக்கு மேலாக வந்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். செய்தி உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பத்ருடைய களம் அமைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ருக்கு ஆயத்தமாகிறார்கள். பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அவர்கள் நிற்கக்கூடிய இடம் மிகவும் மேலான பகுதியாக இருக்கிறது. அங்கே பார்த்தால் எதிரிகள் இருக்கக்கூடிய படையிலே பார்த்தால் சரிசமமாக இருக்கிறது. அல்லாஹ் இரவிலே மலை இறக்குகிறார். இரவிலே மலை இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பகுதி சரிசமமாக ஆகிறது, எதிரிகளுடைய பகுதி மேடாக மாறுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிறார்கள், எப்படி படையை வழி நடத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைஷிகள் இங்கே அடைவதற்கு முன்னால் குறைஷிகளுடைய இடத்திலே அடைந்து அங்கே உள்ள நீர்நிலைகளை நாம் கைப்பற்றுவோம் என்று. பாலைவனம் நீர்நிலைகள் தான் அங்கே முக்கியம். நீர்நிலைகளை கைப்பற்றுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து சென்று ஒரு நீர்நிலையை கைப்பற்றும் பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள். ஹுபாப் இப்னு முந்தர், மிகப்பெரிய ஒரு போர் தளபதி, போருடைய நுணுக்கங்களை அறிந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக இந்த இடத்திலே நீங்கள் தங்கி இருக்கிறீர்களா, இல்லை உங்களுடைய கருத்தா, உங்களுடைய தந்திரமா? அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எங்களுக்கு ஒரு பேச்சு இல்லை, உங்களுடைய சுய கருத்து என்றால் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்கள் சத்தியத்தை சொல்வது யாரிடத்திலும் தயக்கம் காட்ட மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வளர்த்தது அப்படி. சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஈமானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது அப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் இது என்னுடைய கருத்துதான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, இது சரியான கருத்து அல்ல. மனிதர் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயம் இப்படி செய்யலாம், சஹாபாக்கள் அதை திருத்தலாம். வஹீயுடைய விஷயத்திலே மாற்று கருத்து கிடையாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷியுடைய அத்துணை நீர்த்தடங்கள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அந்த நீர்த்தடயங்கள் அனைத்தையும் நாம் கைப்பற்றி விட வேண்டும். ஒரே ஒரு நீர்த்தடயம் தான் இருக்க வேண்டும், அது நாம் உபயோகிப்பதற்கு மட்டும்தான். இப்படி இருந்தால்தான் குறைஷியை நாம் திணற வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ சொல்வதுதான் சரியான கருத்து. ஒரு தலைவராக இருந்தாலும், ஒரு போர் தளபதியாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு போரிலே கலந்து கொள்ளக்கூடிய நபர் அறிவுரை செய்தாலும் அந்த அறிவுரை சரி என்றால் அதை ஏற்று நடப்பதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் தான், அவர்களை விட சிறந்தவர்களும் கூட. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போருடைய அமைப்பை வழிநடத்துவது என்று யோசிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒரு கருத்து சொல்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவர்கள்? குறைஷி படையுடைய தளபதி, அன்சாரி படையுடைய தளபதி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா நபி அல்லாஹ், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நாங்கள் உங்களை பாதுகாப்போம், நாங்கள் உங்களை அரவணைப்போம், நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களம் ஒன்று வெற்றியாக அமையலாம், ஒன்று தோல்வியாக அமையலாம். இந்த போர்க்களத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை அளிக்கலாம் அல்லது தோல்வியை அடைக்கலாம். எங்களுடைய ஆசை, நம்முடைய ஆசை இந்த போர்க்களத்திலே வெற்றியும் கண்ணியமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒருவேளை அல்லாஹ்வுடைய விதி மாற்றமாக இருந்து அல்லாஹ் நமக்கு தோல்வியை கொடுத்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக எனக்கு என்னிடத்தில் ஒரு யோசனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் போரிலே முன்னால் செல்கிறோம், உங்களுக்கு போரின் பின்பகுதியிலே ஒரு பரணை அமைத்து தருகிறோம். அந்த பரணிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், கீழே 2 குதிரைகளை நாங்கள் வைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவேளை இந்த முஷ்ரிக்குகள் எங்களுடைய பிணங்களின் மீது மிதந்து வந்து உங்களை அடைந்து விட்டால் நீங்கள் இந்த குதிரையிலே ஏறி மதீனாவை நோக்கி புறப்படுங்கள். ஏன் யா நபி அல்லாஹ், மா நஹ்னு பி அஷத்தி லக ஹுப்பன் மின்ஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை விட நேசிக்கக்கூடிய கூட்டம் மதீனாவிலே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இது மட்டும் போர் என்று தெரிந்திருந்தால், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்று தெரிந்திருந்தால் அவர்கள் மதீனாவிலே தங்கி இருக்க மாட்டார்கள். இதுவரை மதீனாவிற்கு செய்தி கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, புறமுகுது காட்டி செல்ல சொல்லவில்லை, நீங்கள் சென்று அந்த மதீனாவாசிகளையும் அழைத்து வந்து இவர்களுடன் போர் புரியுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸஅத் இப்னு முஆதுடைய யோசனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸஅதுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அவர்களை புகழ்ந்தவர்களாக. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு ஒரு பரண் அமைக்கப்படுகிறது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அன்சாரி தோழர்களும் அந்த பரணை சுற்றி பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுகிறார்கள். பத்ரை நோக்கி படை செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், ஹாதா முஸ்லிம் ஃபுலான் இப்னு ஃபுலான், இந்த இடத்திலே இவன் சாவான், இந்த இடத்திலே இவன் சாவான், இந்த இடத்திலே இவன் சாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய திட்டங்களை தீட்டிவிட்டு மறுநாள் போருக்காக ஐஷாவுடைய வக்து வந்ததற்கு பிறகு தொழுதுவிட்டு மறுபடியும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிறார்கள். சஹாபாக்கள் உறங்குகிறார்கள். நிம்மதியாக இந்த தூக்கத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த தூக்கத்திலே நிம்மதியை கொடுத்தவன் அல்லாஹ். சூரத்துல் அன்ஃபாலுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். ரமதானுடைய பிறை 17, ரமதானுடைய பிறை 17 2ஆம் ஹிஜ்ரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து 2 ஆண்டுகள் தான் ஆகி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படையுடைய விபரம். அங்கே மக்காவின் படை, அபூஜஹலும் அபூ சுஃபியானும் அபூஜஹலுடைய படை கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. குறைஷிகளை பழிவாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய இரத்தங்களை உறிஞ்சுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டு 1000 ஒட்டகங்களையும் பல குதிரைகளையும் பல கவசங்களுடன் ஆயுதங்களுடன் குறைஷி படை காத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவும் முழித்துக் கொண்டு வீர முழக்கத்தை விட்டுக் கொண்டு அபூஜஹல் உசுப்பேற்றிக் கொண்டிருக்கிறார் குறைஷி படைகளை. ஆனால் அந்த படையில் 2 நல்லவர்கள் இருக்கிறார்கள். உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி என்ற ஒரு மனிதர் நேராக செல்கிறார். என்ற ஒரு மனிதரை அபூஜஹல் அனுப்புகிறான், நீ சென்று பார்த்து வா, மக்காவின் மதீனாவின் படை அல்லாஹ்வுடைய தூதருடைய படை எவ்வளவு இருக்கிறது என்று. சென்று வந்து சொல்கிறார், 300 பேர் இருக்கிறார்கள், அதற்கும் மேலாக சில பேர் இருக்கிறார்கள். அப்படியா, நீ மேலும் பார், வேறு எங்கேயாவது இருக்கிறார்களா மக்கள் என்று. அவர் சென்று பார்க்கிறார், வேறு எங்கும் மக்கள் இல்லை, வேற எங்கும் பதுங்கவும் இல்லை, 300 பேர் நேரடியாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வந்தவர்கள் 313 பேராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒட்டகங்கள் எல்லாம் மரணத்தை சுமந்து வந்து இருக்கிறது, மரணத்தை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது பத்ரை நோக்கி. நாம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் ஒருவரையாவது வெட்டாமல் மரணிக்க மாட்டார்கள். ஒரு காஃபிர் சொல்கிறார், ஒரு முஷ்ரிக் சொல்கிறார் அபூஜஹலிடத்திலே, நாம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் ஒருவரையும் வெட்டாமல் விடமாட்டார்கள், அவர்கள் மரணத்தை சுவைப்பதற்காகவே போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள்,
போலும் எந்த ஆயுதங்களும் இல்லை, எந்த வாளும் இல்லை, கேடயமும் இல்லை, கவசமும் இல்லை. சில வாள்களை சில கேடயங்களை வைத்துக் கொண்டு போரிலே வந்து நிற்கிறார்கள். இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொல்கிறார். அதனால் ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறேன், நாம் திரும்பி விடுவோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூஜஹல் கூறினான், யாருக்கு வீரம் பார்த்து விடுவோம் போரிலே, இவனுடைய பெருமையை அடக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொன்னார். ஃபிரௌன் இவன் பெருமை அடித்தவன் அடங்கவே மாட்டான். அவனுடைய வாயிலை மரணம் கவ்வும் வரை, மண்ணை கவ்வும் வரை. அதற்கு பிறகு அந்த தோழர் நேராக வந்து முஸ்அப் இப்னு மஅரிகா என்ற ஒரு மனிதரிடத்தில் வருகிறார்கள். அவர் நேராக சென்று உத்தைபா அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார், தோழரே, இப்படி நம்முடைய கூட்டம், நம்முடைய ஊர்வாசிகள், மக்காவாசிகள், நம்முடைய குடும்பத்தார்கள், சகோதரர்கள் எல்லோரும் போரிலே வந்து நம்மை எதிர்ப்பதற்காக நிற்கிறார்கள். நாம் கொண்டால் ஒன்று நம்முடைய குடும்பத்தினர்களை கொல்லுவோம், நம்முடைய சகோதரர்களை கொல்லுவோம், நம்முடைய சகோதரனின் மகனை கொல்லுவோம். இந்த போர் தேவையா, முடிவெடுத்துக் கொள்வோம். உத்பா வருகிறார் மக்களுக்கு மத்தியிலே, யா மஅஷரல் குரைஷ், குரைஷி கூட்டத்தார்களே, யாருடன் போர் புரிய போகிறீர்கள் என்று சிந்தனையை நீங்கள் கொள்ளுங்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் நம்முடைய சகோதரின் மகன்கள், அவர்கள் நமக்கு குடும்பத்தார்கள், உறவினர்கள். அவர்களுடன் போர் புரிந்து வெற்றி அடைவது கண்ணியமா? நம்முடைய குடும்பத்துடனே போர் புரிந்து வெற்றி அடைவது கண்ணியமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் உத்பா நடந்து வரும்போது பார்த்து சொன்னார்கள், இவர்கள் இந்த குறைஷிகள் பேச்சை கேட்க தகுதியானவர்கள். இந்த உத்பாவுடைய பேச்சை கேட்டிருந்தால் இந்த மக்கள் இன்றையோ வெளியேறி இருப்பார்கள் இந்த படையை விட்டு என்று. சுப்ஹானல்லாஹ். உத்பாவிடத்தில் ஒரு மனிதர் கூறினார், நாங்கள் எல்லாம் தயாராக இல்லை, எங்களை உசுப்பேற்றிக் கொண்டு ஒரு ஷைத்தான் பின்னால் இருக்கிறான். யாரான்? அபூஜஹல். அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், யாரையாவது அனுப்புங்கள். உஸாம் சொல்லுகிறான், யா அபூஜஹல். அப்போதுதான் கவசத்தை அணிந்து கொண்டு சரி செய்து கொண்டிருக்கிறான் ஆடைகளை. அபூஜஹலே, இப்படி போர் புரிய வேண்டும் என்று அவசியமா? வாயை மூடு, நான் கிளம்பி விட்டேன். முஹம்மதை சிறைபிடிக்காமல், தற்பெருமை, ஆசை, பேராசை நடக்குமா? முஹம்மதை சிறைபிடிக்காமல், அவருடைய தோழர்களை சிறைபிடிக்காமல் இந்த பத்ர் மைதானத்தை விட்டு நான் கிளம்ப மாட்டேன். நான் போர் புரிந்தே தீருவேன். உத்பா நடுங்குகிறதா காலெல்லாம்? உத்பாவுடைய இடுப்புகள் எல்லாம் ஆடுகிறதா பயத்திலே? அவர் வேண்டுமானால் பயந்து கொள்ளட்டும், நான் பயப்பட மாட்டேன். குழப்பம் மக்காவின் படையிலே. ஆனால் அபூஜஹல் தன்னுடைய பேச்சிலே வெற்றி அடைந்து விடுகிறான். மக்காவாசிகளை உசுப்பேற்றி அனைவரையும் போருக்கு தயார் செய்து அழைத்து செல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு பிறகுதான் மறுநாள் காலையிலே 2 படைகளும் சந்திக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படை ஈமானை சுமந்த படை, அல்லாஹ்வின் உதவியை சுமந்த படை. குறைஷிகளின் படை, காஃபிர்களின் படை, அல்லாஹ்வின் சாபத்தை சுமந்த படை. 2 படைகளும் ஒன்றோடு ஒன்றா வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாதிஹி குரைஷ். இவர்கள் குறைஷிகள் அல்லாஹ்வே, இவர்கள் கர்வம் கொண்டவர்கள், இவர்கள் பெருமை அடித்தவர்கள், இவர்கள் உன்னுடைய தூதரை பொய்ப்பித்தவர்கள். அல்லாஹ்வே, இவர்களை வெற்றியடைய செய்து விடாதே, இந்த காலை பொழுதிலே இவர்களை நீ அழித்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியை பார்த்தவுடன் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அபூஜஹல் பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ்வே, லாத் உஸாவிற்கு கண்ணியத்தை கொடு, மக்காவாசிகளுக்கு கண்ணியத்தை கொடு, இந்த முஹம்மதுடைய படையை தோற்கடித்து மக்காவாசிகளின் கண்ணியத்தை காப்பாற்று. லா இலாஹ இல்லல்லாஹ். அபூஜஹல் பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே ஷிர்க்கை கலந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறார்கள், முவாஹிதுகளின் தலைவர். யாருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான்? யாருடைய பிரார்த்தனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்த சஹாபாக்களை அனுபவிக்க சொல்கிறார்கள். எல்லோரும் அணிவகங்கள். பத்ர் போர்க்களத்திலே சஹாபாக்கள் நின்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சரிசமமாக படையிலே ஒரு குதிங்கால் கூட வெளியே வராமல் இருக்கிறது. ஒரே ஒரு குதிங்கால் மட்டும் வெளியே வந்திருக்கிறது. சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, யா சவாத் இஸ்ஸு, சவாதை வரிசையை சரிபடுத்து. அல்லாஹ்வுடைய தூதரை முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே வைத்திருந்த கம்பால் சவாதுடைய வயிற்றை குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். சவாது சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை துன்பம் கொடுத்து விட்டீர்கள், பழிதீர்க்க வேண்டும், பழிதீர்த்துக் கொள். அல்லாஹ்வுடைய தூதரை ஆடை இல்லாமல் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடையை உயர்த்துகிறார்கள் போர்க்களத்திலே சஹாபாக்களின் பார்வையிலே. அங்கே குறைஷிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ பிரச்சனை போல என்று. சவால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கம்பை வாங்கி தூக்கி எறிகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை கட்டி அணைக்கிறார். யா சவாத், மா ஹமலக அலா ஹாதா, இதை செய்ய வைத்தது ஏன் இப்படி செய்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரே கது ஹதரமா தரா, நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த போரிலே நான் சென்று ஒருவேளை உயிரோடு வரலாம் அல்லது இறந்த பிணமாக வரலாம். வருவேனா வரவேற்றா என்று எனக்கு தெரியாது.
அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஆசைப்படுகிறேன் அரத்து அன் தமுஷ பிஷ்ரதி பிஷ்ரதக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணிக்கும் பொழுது உங்களுடைய தோலும் என்னுடைய தோலும் ஒன்றோடு ஒன்றாக ஒட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டேன். இந்த போரிலே மரணத்தை சுவைப்பதற்காக செல்கிறேன். சவால், அந்த போரிலே மரணம் அடைகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கட்டளை வரும் வரை நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது, உங்களுடைய அம்புகளை நீங்கள் அனுப்பக்கூடாது. இறுதி கட்டளை வந்ததற்கு பிறகுதான் உங்களிடத்திலே நான் அனுமதி கொடுப்பேன், அப்போதுதான் போரை ஆரம்பிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போதுதான் அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்பவன் நெருப்பை எரிய வைக்கிறான். பத்ர் மைதானத்தில் மிகப்பெரிய நெருப்பு எரிகிறது. எரிந்து கொண்டு அஸ்வத் ஓடி வருகிறான். நான் முஹம்மதின் தடாகத்தை, நீர் தடாகத்தை அடையும் வரை, அங்கே தண்ணீர் அருந்தி திரும்பும் வரை நான் அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்கிறேன், திரும்பி வர மாட்டேன் என்று குறைஷி படையிலிருந்து வருகிறார் அஸதுல்லாஹ். யார்? ஹம்சா. ஒரே ஒரு வாளை எடுத்து காலை சீவுகிறார். ஆனால் அஸ்வதோ தன்னுடைய விடாப்பதியில் உறுதியாக இருந்து அந்த தடாகத்திலே நீரறிந்து அப்படியே தடாகத்திலே சாய்கிறார். இறங்கி ஒரே சீவு அஸ்வத் இறக்கிறான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே தூக்கி போட்டு உள்ளே வருகிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை ஆரம்பிக்க சொல்கிறார்கள். காஃபிர்கள் வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலீத் இப்னு உத்பா, மூன்று தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தோழர்களை அனுப்புகிறார்கள். முதலில் அனுப்பது யாரை? அவுஃப் இப்னு மாலிக், அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஅவ்வித் இப்னு ஹாரிஸ், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, மூன்று தோழர்களை அனுப்புகிறார்கள். குறைஷிகள், அன்சாரிகள். அங்கே வந்தவர்கள் காஃபிர்கள், இங்கே அன்சாரிகள். காஃபிர்கள் பார்த்து கேட்டார்கள், நீங்கள் யார்? நஹ்னுல் அன்சார், நாங்கள் அன்சாரிகள், மதீனாவாசிகள். உங்களுடன் எல்லாம் நாங்கள் போர் புரிய வரவில்லை. முஹம்மதே, உன்னுடைய குறைஷிகளை அனுப்பினி அதுக்கு லாத் உஸாவுக்கு மாறு செய்யக்கூடிய, லாத் உஸாவை கண்ணியப்படுத்தாமல் கேவலப்படுத்தக்கூடிய அந்த கூட்டத்தை அனுப்பு. கும் யா அலி, கும் யா ஹம்சா. மூன்று தோழர்களை அனுப்புகிறார்கள். உபைதா, ஹம்சா, அலியே எழுந்திருங்கள், சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளை சந்திக்கிறார்கள். எதிரிகளை சந்தித்த உடனேயே இரண்டு பேரையும் வாள்களால் சல்லடையாக்கிறார்கள். ஆனால் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் மட்டும் அந்த போர்க்களத்திலே வெட்டப்படுகிறது எதிரியால். முதல் போர்க்களத்திலே முதலாவதாக கால் வெட்டப்பட்டவர். அந்த சஹாபியை தூக்கி வருகிறார்கள் ஹம்சாவும் அலியும். ஆனால் சில நாட்களில் அந்த தோழரும் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த படையும் போரிலே இறங்க வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரன் மேலே உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய முழக்கம் அல்லாஹ்வுடைய வெற்றியை சுமந்ததாக சென்று கொண்டிருக்கிறது, அஹத் அஹத் என்று. ஆனால் முஸ்லிம்களின் பாய்ச்சலை விட, முஸ்லிம்களின் வெறியை விட குறைஷிகளின் வெறி அதிகமாகிறது. அதிகமான கெட்ட வார்த்தைகளையும் சாப வார்த்தைகளையும் பயன்படுத்திக் கொண்டு படையிலே வேகமாக உள்ளே நுழைகிறார்கள். முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை உயர்த்துகிறார்கள். அவ்வளவுதான். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅதனி, யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்கு கொடுத்ததை நிறைவேற்று. யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்கு கொடுத்ததை நிறைவேற்று. யா அல்லாஹ், இந்த முஸ்லிம்களை நீ அழித்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே மக்கள் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்று, வாக்கு கொடுத்ததை நிறைவேற்று என்று அழுது கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். தோளில் இருந்த அந்த துண்டு கீழே விழுந்து விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துண்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோளிலே போட்டவர்களாக சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஹஸ்புக்கல் ஆன் யா ரசூலுல்லாஹ், இதற்கு பிறகு போதும் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி அளிப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் மலக்குகளை அனுப்புகிறான். 1000 மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருக்கத்திற்குரிய தோழரை அழைக்கிறார்கள். யார்? சித்தீக். யா அபூ பக்கர் அப்ஷிர், ஹாதா ஜிப்ரீல் அலைஹி ஸனாயஹு நகா. ஒரு மிகப்பெரிய குதிரையிலே தூசி படிந்த முகத்திலே ஜிப்ரீல் கிளம்பி விட்டார். அபூபக்கரே, அபூபக்கரே, யா அப்ஷிர் அபூபக்கர், அபூபக்கரே நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, மலக்குகள் இறங்குகிறார்கள், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல முடிய படையை மலக்குகள் போர் புரிகிறார்கள். காஃபிர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஓடினோம், முஸ்லிம்கள் எங்களை துரத்தத்தான் செய்தார்கள், ஆனால் எங்கள் காஃபிர்களின் தலைகள் துண்டாக பூமியிலே விழுந்தது. அம்புகள் எரியாமலேயே அம்புகள் வெளியே வந்தது. அம்புகள் காஃபிர்களின் தொண்டையை தடைத்தது. அல்லாஹ் சொல்கிறான், உமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா.
நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிய வைத்தான். ரசூலுல்லாஹ் நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி லா யுகாத்திலுகுமுல் யௌம ரஜுலுன் ஃபயக்தலு சாபிரன் முஹ்தஸிபன் முக்பலன் கைர முத்பிரின் இல்லா அத்கலஹுல்லாஹுல் ஜன்னah. யார் ஒரு ஈமானோடு இஸ்லாமோடு போர் புரிந்து புறமுது காட்டாமல் திரும்புகிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். கையிலே பேரித்தம்பழத்தை ஒரு சஹாபி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொன்னீர்கள்? யார் இந்த போரிலே போர் புரிந்து புறமுது காட்டாமல் வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி! என்ன கேலி செய்கிறாயா? அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை 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 இல்லை, நான் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகிறேன். தூக்கி எறிகிறார் பேரித்தம்பழத்தை. சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நற்செய்தியை கூறியதற்கு பிறகு இந்த பேரித்தம்பழத்தின் அளவிற்கு கூட, இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கும் அளவிற்கு கூட இந்த துன்யாவிலே வாழ்வதை நான் வெறுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நற்செய்தியை கூறியதற்கு பிறகு, சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறியதற்கு பிறகு இந்த பேரித்தம்பழம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த துன்யாவிலே வாழ்வதை வெறுக்கிறேன். போரிலே கலந்து கொள்கிறார், ஷஹீதாகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்கிறார்கள். அவுஃப் இப்னு ஹாரிஸ் கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்தவராக, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எப்போது சந்தோஷப்படுவான் சொல்லுங்கள்? அல்லாஹ் எப்போது சந்தோஷப்படுவான்? என் ரப்பு எப்போது சிரிப்பான்? என் ரப்பு எப்போது சந்தோஷப்படுவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவச ஆடைகள் அணியாமல், கையில எந்த ஒரு ஆயுதங்களையும் ஏந்தாமல் வெறும் கையை நுழைத்துக் கொண்டு யார் போரிலே நுழைகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கவசங்களை தூக்கி எறிந்து விட்டு, வாள்களை உடைத்து விட்டு வெறும் கையை கொண்டு அந்த தோழர் உள்ளே நுழைகிறார். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களின் படை மிக வேகமாக உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வெட்டவில்லை, ஆனால் வெட்டப்படுகிறார்கள். அம்புகள் எரியவில்லை, ஆனால் அம்புகள் எரியப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். என்ன நடக்கிறது? கொஞ்சம் அமைதியாக இருங்கள், மலக்குகள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, வந்திருக்கிறான் ஷைத்தான் சுராக்காவுடைய உருவத்திலே. ஷைத்தான் வரக்கூடிய உருவம், சுராக்காவின் உருவத்திலே வந்திருந்த ஷைத்தான் ஓடுகிறான் பதிரு படையை நோக்கி. ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற குறைஷி சுராக்காவை பிடித்து வைத்திருக்கிறார். சுராக்கா இல்லை, ஷைத்தான். சுராக்காவை பிடிக்கிறார், கட்டி அணைக்கிறார். அட மூதேவியை, விடு என்னை, விடு என்னை. இன்னி அரா மா லா தரவுன இன்னி அகாஃபுல்லாஹ வல்லாஹு ஷதீதுல் இகாப். ஷைத்தான் கூறிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறதே, மிக பயங்கரமானது. என்னை விடுங்கள் என்று ஓடுகிறான் ஷைத்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூ ஜஹல், என்ன மலக்குகள் வந்து இருக்கிறார்களா, வானவர்கள் வந்து இருக்கிறார்களா, நெருங்கட்டும், என்னை பார்த்துக் கொள்வோம் என்று அடம் பிடிக்கிறான். அல்லாஹ் இரண்டு வாலிபர்களை தேர்ந்தெடுக்கிறான் அபூ ஜஹலை கொல்வதற்காக. அலி இடத்திலே செல்கிறார்கள், யா அலி, இங்கே அபூ ஜஹல் என்று எவனோ இருக்கிறானாமே, அவனை எனக்கு அடையாளம் காட்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூ ஜஹல் என்ன செய்வாய்? அவனை என்ன செய்கிறான்? அவனின் தூதரை ஏசுகிறானாம், அவனின் தூதரை சபிக்கிறானாம். என் தூதரை சபிப்பவன் எல்லாம் இந்த பூமியிலே உயிரோடு வாழ வேண்டுமா? அவனை எனக்கு காட்ட, அவனை வெட்டி விடுகிறேன். சிறுவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முஆத் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபி, என்ற ஒரு நபித்தோழர் சிறுவர் அபூ ஜஹலை அடையாளம் காட்டப்படுகிறது. நேராக சென்ற அபூ ஜஹலை ஒரே போடு. பார்க்கிறார் இக்ரிமா. யார் அவன்? அபூ ஜஹலுடைய மகன். முஆத் வெட்டுவதை பார்த்து முஆதுடைய கையை துண்டிக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். முஆதுடைய கை தொங்குகிறது வெளியே, முழுமையாக வெட்டப்படாமல். முஆத் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த கையை எடுத்து அப்படியே பின்னால் போட்டுக் கொள்கிறார். வழி தெரியாது, வேதனை இருக்காது. ஏன்? ஈமான் இருக்கிறது உள்ளத்திலே, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த இடது கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறார். வேதனை லேசாக தெரியும் காரணத்தால் காலுக்கு அடியிலே கையை வைத்து பிச்சு அப்படியே தன்னுடைய கையாலேயே கையை தூயறுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கெல்லாம் அது ஒரு வேதனை இல்லை, வலி இல்லை. அவர்களின் நோக்கம் அல்லாஹ்வுடைய வெற்றி மட்டும்தான். அவர்களின் விழிப்பு அல்லாஹ்வுடைய வெற்றிக்காகத்தான். அவர்கள் கண்ணை மூடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வெற்றிக்காகத்தான் மரணம். லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத் இப்னு அம்ர் இக்ரிமாவை பார்த்து அவனை விட்டுவிட்டு அபூ ஜஹலை மேலும் மேலும் பிளக்கிறார்கள். அபூ ஜஹல் அப்படியே விழுகிறார் கீழே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலை தேடி வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அபூ ஜஹலை பார்க்கிறார்கள். அட கேவலம் அடைந்தவனே, செத்து விட்டாயா? நான் செத்து விட்டேன். எங்கள் கூட்டத்திலேயே இறந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். அங்கேயும் பெருமை அடிக்கிறான்.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தான் எங்கள் கூட்டத்தில் இறந்தவர்களில் கண்ணியமானவன், எனக்கு என்ன சாவு என்கிறான் அபூ ஜஹல். சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துகிறான், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துகிறான், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்துகிறானா? இங்கே பார், இந்த போரில் யார் வெற்றி அடைவார்கள் என்று பார்த்துக் கொள்வோம். சாக போகும் நேரத்தில் அபூ ஜஹல் சொல்கிறான், அப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய உயிர் பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவனை தலையை துண்டாக்கி முடியை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபூ ஜஹலுடைய முகத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை. 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸபல் அஹ்ஸாப வஹ்தா. படைத்த அல்லாஹ்வே உனக்கே புகழ், நீ அளித்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றினாய், உன்னுடைய அடிமைகளை நீ வெற்றி பெறச் செய்தாய், தனியாக போர் புரிந்து நீ வெற்றி அடைந்தாய். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலுடைய மரண செய்தியை பார்த்து சொல்கிறார்கள், முஸ்லிம்களை வெற்றி அடைந்து விட்டீர்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை கொல்லாதீர்கள், அபூ புக்தரியை கொல்லாதீர்கள். இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு உதவியாக இருந்தவர்கள், குறைஷிகள், ரசூலுல்லாஹை பாதுகாத்தவர்கள், பனு ஹிஷாமை சேர்ந்தவர்கள். பனு ஹிஷாமுடைய குடும்பத்திலே உள்ளவர்களை கொல்லாதீர்கள், அவர்கள் வற்புறுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் போரிலே. ஆனால் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அறிவித்தார், நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர்களை நாம் கொல்லுகிறோம், அது என்ன குறிப்பாக அவர்களை மட்டும் கொல்லக்கூடாது? உமரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் முகத்திலே ரத்தம் படிவதை இவர்கள் விரும்புகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, அனுமதி அளியுங்கள், அபூ ஹுதைஃபாவை நான் வெட்டுகிறேன். அவன் முனாஃபிக். ஒரு சஹாபி தவறாமல் தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். முஸ்லிம் தான். உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய கட்டளைக்கு பிறகு ஒருவன் எதிர்த்து பேசுகிறான், அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான், முனாஃபிக்காகத்தான் இருப்பான், வெட்டி விடுகிறேன். அபூ ஹுதைஃபா அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், அழுகிறார்கள். மௌத்தாகும் பொழுது சொல்கிறார்கள், இதுவரை என்னுடைய உள்ளத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று கூறி இப்போதும் சொல்லுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூ புக்தரி, இவரையும் கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தார்கள். ஒரு சஹாபியை சந்திக்கிறார்கள் வாளுக்கு முனையில். அபூ புக்தரியை நவனிச்சல், அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை கொல்லக்கூடாது என்று அனுமதி அளித்திருக்கிறார்கள், என் நண்பனை மட்டும் கொலை செய்தாய். ஆமீன், உன் நண்பனை கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, அப்படியே என்னையும் கொலை செய்ய என்று போருக்கு வருகிறான். அவனை தூட்டி கட்டுகிறார்கள். வேண்டாவது வாதம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து உமையா இப்னு ஹலஃப் அப்துர் ரஹ்மானுடைய கையிலே பிடிபடுகிறார். அப்துர் ரஹ்மான் இடத்தில் உமையா சொல்கிறார், நான் உன்னுடைய நண்பன், என்னை கைதியாக பிடித்துச் செல், என்னை கொலை செய்யாதே, நான் உனக்கு எல்லா சொத்துக்களையும் தருகிறேன், எல்லா என்னுடைய ஜிஸ்யா வரிகளையும் உனக்கு கொடுக்கிறேன். பிலால் பார்த்து விட்டார், யாருடைய நெஞ்சிலே பாடையை வைத்து மிதித்தாய்? உமையா, வந்து விட்டேன் உன் தலையை செய்வதற்காக, உன் அடிமை நான், இந்த இடத்திலே என்னுடைய கரத்தால் கொலை செய்யப்படுகிறார். அப்துர் ரஹ்மான் தடுக்கிறார், விடு அவனை, அவன் என்னுடைய கைதி என்று. பிலால் சொல்லுகிறார், அவன் அல்லாஹ்வுடைய எதிரி, அவனை வெட்ட வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய படை வருகிறது. பிலால் யாரை? உமையாவை கொலை செய்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் இப்னு கத்தாப் ஆசிப் இப்னு ஹிஷாம் என்ற தன்னுடைய நெருக்கமான உறவினரை கொலை செய்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்பாஸை சிறைபிடித்து வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சா சொல்கிறார்கள், அப்பாஸை இஸ்லாமாகிவிடு, ரசூலுல்லாஹை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடைய தந்தை ஹப்பாப் உமர் இப்னு கத்தாப், என்னுடைய தந்தை இஸ்லாம் ஆவதை விட நீ இஸ்லாம் ஆவதை நான் நேசிக்கிறேன், ஏனென்றால் நீ இஸ்லாம் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சி அடைவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை சந்திக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை அபூபக்கரை, ஒரே ஒரு வாழ்நாள் உடைந்த வாழ்நாள் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், ஓடிவிட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு சஅத் இப்னு முஆத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாள் உடைந்து விட்டது, என்னுடைய வாள் உடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்தின் கிளையை எடுத்து ஒடித்து உகாசாவின் கையிலே கொடுக்கிறார்கள். உகாசா, இதை கொண்டு போர் புரி. நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அல்லாஹ் நாடினால் இந்த மரக்கட்டையும் அவருடைய தலையை சீவும். அல்லாஹ் அந்த மரக்கட்டையை வாளாக்கி கொடுக்கிறான். உகாசா அந்த வாளை வைத்து கொலை செய்கிறார்.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி எல்லோரும் ஒவ்வொரு வாரம் கொலை செய்யப்பட்டு 70 காஃபிர்கள் கொல்லப்படுகிறார்கள், 70 காஃபிர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அன்சாரிகளிடமிருந்து 8 பேர், முஹாஜிர்களிடமிருந்து 6 பேர், மொத்தம் 14 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக திரும்பி வருகிறார்கள். குறைஷிகளுடைய ஜனாசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸல் அஷீரத குன்தும் லிநபியிக்கும், என்னுடைய குடும்பத்தார்கள் கெட்ட குடும்பத்தார்கள் நீங்கள்தான். கத்தபுதுமூனி வஸத்தகனி அன்னாஸ், மக்கள் என்னை உண்மைப்படுத்திய பொழுது என்னுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் நீங்கள் என்னை பொய் என்று சொல்லீர்கள். வஸத்தல்துமூனி வஸரனி அன்னாஸ், என்னை கேவலப்படுத்தினீர்கள், மக்கள் என்னை வெற்றியடைய வைத்தார்கள். வஅஹ்ரஜ்துமூனி வஅவானி அன்னாஸ், நீங்கள் என்னை வெளியேற்றினீர்கள், ஆனால் இந்த மக்கள் என்னை பாதுகாத்தார்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு எல்லாருடைய ஜனாசாக்களையும் எடுத்து பதிலுடைய கிணத்திலே போட சொன்னார்கள், யா பனி ஃபுலான் இப்னு ஃபுலான், யா பனி ஃபுலான் இப்னு ஃபுலான், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி இருந்தால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீர்களா? இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றினான். இன்னா கத் வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றினான். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? உமர் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்களே, அல்லாஹ் இந்த நேரத்தில் அவர்களை செவியேற்க வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை எடுத்துக்கொண்டு குறைஷிகள் அனைவரையும் கிணற்றிலே போட்டுவிட்டு பதிரை நோக்கி வெற்றியோடு திரும்புகிறார்கள். கைதிகளை அழைத்துக் கொண்டு கைதிகளை என்ன செய்வது என்று மஷ்ஹூரா நடக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சிலர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏதாவது கிரயம் வாங்கி விட்டு விடலாம், ஏதாவது கூலித்தொகை வாங்கி விட்டு விடலாம். உமர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை முடியாது, என்னுடைய சகோதரனை என்னிடத்திலே கொடுங்கள், என்னுடைய மாமி மகனை என்னிடத்திலே கொடுங்கள், என்னுடைய சாச்சா மகனை என்னிடத்திலே கொடுங்கள், நான் என் கையால் வெட்ட வேண்டும், அவர்கள் தலைகளை துண்டாக்க வேண்டும். என்ன நீங்கள் பரிவு காட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கைதிகளிடத்திலே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே இதுவெல்லாம் ரொம்ப பெரிய சட்டமா இருக்கு, இதெல்லாம் செயல்படுத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுநாளிலே வஹீ இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நானும் அழுகிறேன், சொல்லுங்கள் ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே நீ கூறியதுதான் சரி, காஃபிர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாது, ஆனால் இரக்கம் காட்டிவிட்டேன், நீ இல்லை என்றால் இந்த வேதனை என்னை எல்லோரையும் சூழ்ந்து இருக்கும் என்று உமருடைய வார்த்தைக்கு நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் அவருடைய நாவை உண்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதிரிகளுடைய 8 இரத்தங்கள் ஓட்டப்பட்டது, காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், குடும்பத்தார்கள் 2 துண்டாக ஆக்கப்பட்டார்கள். ஏன்? ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவன் என் மகனாக இருந்தாலும் சரி, அவனை என் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெட்டி துண்டாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய போருடைய கட்டளை வந்ததற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் சஹாபாக்கள் செயல்படுத்தினார்கள். அல்லாஹ் பதிலிலே சஹாபாக்களை வெற்றியடைய செய்தான். பதில் போர்க்களத்தை வெற்றியாக்கி கொடுத்தான். ஆனால் பெருமை இல்லை, ஆணவம் இல்லை, தலை குனிந்தவர்களாக மதீனாவில் நுழைகிறார்கள் சஹாபாக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் பதில் போர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த போர் தரக்கூடிய படிப்பினைகள் தான் இப்போது. அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருந்தால், அல்லாஹ்வுடைய ஈமான் இருந்தால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால், எண்ணிக்கை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கணக்குகள் கிடையாது. அல்லாஹ் மலக்குகளை அனுப்பியாவது அந்த முஸ்லிம்களை வெற்றியடைய செய்வான். உலகத்திலே எங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக புரட்சி நடந்தாலும் சரி, உலகத்திலே எங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்தாலும் சரி, அல்லாஹ் உதவி செய்வான். எப்போது அந்த சமுதாயத்திடத்திலே ஈமானும் இறை நம்பிக்கையும் உறுதியாக இருக்கிறதோ அப்போது, எப்போது அந்த சமுதாயம் அல்லாஹ் ஈமான் கொண்டதில் முழுமையடைகிறதோ அப்போது, ஈமானிலே முழுமையாகாத வரை அல்லாஹ்வுடைய வெற்றியை எதிர்பார்ப்பது பகலிலே கனவு காண்பதுதான். வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானின் இறையச்சத்தையும் சஹாபாக்களை போன்று எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக. பதிலிலே அல்லாஹ் வெற்றி அடைந்தது போன்று முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. பதிலிலே வெற்றி அளித்தது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாகவே வாழ வைத்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வைப்பதற்கு உதவி செய்வானாக. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிர்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.